ஃபேமிலிஸ், இன்றைக்கி மோமோஸோட ரெசிபி வீடியோ தான். நான் மைதா மாவு தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். நான் வெஜ் மோமோஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுட்டோங்க. ஆவி பறக்குது. ஓவர் ஹீட் பண்ணிட வேண்டாம். கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஹீட் ஆக வேண்டாம். இப்போ இதில் ஆனியன், கார்லிக், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்போ வெஜ்ஜஸ் எல்லாமே எடுத்து சாட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சட்னி தாங்க. சட்னி சூப்பராக இருக்குங்க. அதுக்கு வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், 4 வரமிளகா, அதில் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆனோடனே தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இந்த ஸ்டஃபிங்க்கு நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சாட்டேட் பண்ணால் இது ஸ்டஃபிங் ரெடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாயில் பண்ணதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாக வேண்டாம். இப்போ வந்து கார்லிக்கு, அரைச்ச பேஸ்ட்டு, கொஞ்சமாக லைம் ஜூஸு, இது இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வினிகர் இல்லாததுனால தான் நான் லைம் ஜூஸே ஆட் பண்ணேன். அப்புறம் சால்ட்டு, நான் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டும் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை நம்ம மோமோஸ் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துடுவோம். குட்டி குட்டி பண்ணதெல்லாம் நான், பெருசாக வந்து கொழுக்கட்டை பண்ணதெல்லாம் அம்மா. நெக்ஸ்ட் இது இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா நம்ம மோமோஸும் ரெடி, சட்னியும் ரெடி. சூப்பராக இருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்ங்க.